ஆனா அதே இப்போ கனிமொழி அக்கா சொல்ற அதே லாஜிக்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புதிய எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளை. அதே லாஜிக் கனிமொழி அக்கா அங்கேயும் சொல்லணும் இல்லைங்கண்ணா, தள்ளுது தள்ளுறாங்க. ஆனா இல்லைங்கண்ணா, ஓட்டு போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம முன்னாடி பண்ணல. 2034 இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடும்போதே மக்களுக்கு தெரியும் இது 5 ஆண்டுகள் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில் இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இப்ப 2037 ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்கண்ணா. அந்த 2037 தேர்தலில் போடுறவங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2034க்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் மிட் டேர்ம் எலெக்ஷன் நடந்தா 5 ஆண்டு பீரியட் தான், அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன் நடக்க முடியுங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா அண்ணா எப்படி அந்த மாநில உரிமை பறிக்கிறாங்க? ஏன்னா அண்ணா ஒரு நிமிஷம், லோக்சபாக்கு இதே பிரச்சனை தானே. இவங்க மாநிலம்னு சொல்றாங்க, நான் மத்தியன்னு சொல்றேன். சார் 2034 அமையக்கூடிய மத்திய அரசு அது 2036 டிசால்வ் ஆகுதுன்னா அந்த அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தலும் 2039 தானே. பெரிய ஆபத்து இல்லையாங்கண்ணா? அண்ணா தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? இல்லைங்கண்ணா, உதாரணத்துக்கு 2034 லோக்சபா வச்சுக்கலாங்கண்ணா. 2034 லோக்சபா, அந்த லோக்சபா ஏதோ ஒரு காரணத்திற்காக 2036 கலைதுன்னு வச்சுக்கலாங்கண்ணா. அப்ப 2036 நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும். அதனுடைய பீரியட் 3 வருஷம் தான். அப்ப 2039 எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும். இல்ல எங்கேயும் தவறு இல்லையாங்கண்ணா? அவ்வளவுதாங்கண்ணா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான். அதனால கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை பறிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே. 2036 ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல, 34 அவங்களுக்கு இதே பிரச்சனை தானே.